ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் TNPSC அகாடமி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மில் அந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டன்ற லெசனில் பார்த்தீங்கன்னா புக் பேக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ புக் பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா புக் பேக்கில் இருந்து அப்படியே TNPSCயில் கொஸ்டின் எடுத்து வைப்பாங்க. அதனால் புக் பேக்கை ஒமிட் பண்ணாதீங்க. புக் பேக்கையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ரங்கையா. சரிங்களா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னா 1000 விளக்குன்ற இடத்துல தான் நடைபெற்றுச்சு. சரிங்களா? ஸோ அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்ற கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ஸோ 4வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி என்று யார் அழைக்கப்படுவானா எஸ் சத்தியமூர்த்தி. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்த பெற்றது? சேலம்ல. ஸோ அடுத்து கோடிட்டங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யாருன்னா டி முத்துசாமி. ஸோ அடுத்த கொஸ்டின். டேஸ் எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மாச்சாரி தொடங்கினார்னா பாரத மாத சங்கம்ன்ற அமைப்பை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி. சரிங்களா? பிரம்மச்சாரி தொடங்கினார். ஸோ சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா பிபி வாடியா. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யாருன்னா சி ராஜாஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர்னா யாகூப் ஹசன்றவர் தான் முஸ்லீம் லீக் சென்னை கிளையை வந்து உருவாக்கியிருக்காரு. 1932 பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 பாஷ்யம்ன்றவர் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை வந்து ஏற்றிருக்கார். சரிங்களா? யார்? பாஷ்யம்ன்றவர். அடுத்து பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்யும். 4 கூற்று கொடுத்து இந்த கூற்று வந்து சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. ஸோ சரிங்களா? தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. இதுவும் சரிங்களா? குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாசன சபை கூறியது தவறு. சரிங்களா? அது இந்தியாவில் மட்டும் இல்லை, இங்கிலாந்தில் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை வச்சது. சரிங்களா? விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். சரிங்களா? இதுவும் தப்பு. சரிங்களா? ஸோ அப்போ என்னது 1, 2 மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. ஸோ இது வந்து என்னது? தவறு. சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியவரே பெரியார் தான். ஸோ முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். ஸோ இது கரெக்ட். சரிங்களா? அப்போ கூற்று 2 தான் கரெக்ட். ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. தொழிலாளர்கள் கலந்து கொண்டாங்க. சரிங்களா? இதுவும் தவறு. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. ஸோ கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக தான் மறியல் செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ 2 ஆப்ஷன் 2 மட்டும்தான் கரெக்ட். மீதி எல்லாமே தவறு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். பொறுத்துக. சென்னை வாசிகள் சங்கம்னா என்னது? சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையம். ஸோ ஈவேரனா யார்? வைக்கம் வீரர். அதாவது பெரியாரை தான் சொல்கிறாங்க வைக்கம் வீரர்னு. எஸ்என் சோமையாஜுலு யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல் சிலையை அகற்றுதல். வேதாரண்யம் பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம். தாளமுத்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா யார்? தாளமுத்து. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் புக் பேக்கு. அவ்வளோதான், புக் பேக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.